you were prepared, so prepared. Yeah, I was prepared, and I don't know what it is with people, man. Like, treat people with respect and dignity, man. You know? And no matter who someone is, no matter who they are, whatever it is you're into, treat them with respect and dignity. Even if they don't give you respect, treat them, selfish, whatever you want to say, man. I felt that. Cry. Just got it out my system and then drove back home. எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். காலித் அல் அமீரி அண்ட் சலாமா முகமது, இவங்க ரெண்டு பேரும் தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சோஷியல் மீடியா பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பா இந்த கப்பலோட ரீல, வீடியோஸ, ஸ்டோரிஸ ஒரு வாட்டியாவது பார்த்திருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறதுலயே தி மோஸ்ட் பாப்புலர் இன்ஃப்ளூயன்சர்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆங்கிலத்துல வீடியோஸ் போடுறதுனாலயே மிடில் ஈஸ்ட்ல மட்டும் இல்லங்க, இந்தியால மட்டும் இல்லங்க, உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆனாங்க. உண்மையை சொல்லணும்னா நானுமே இவங்களோட வீடியோஸ்க்கு ஒரு ஃபேன் தான். கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சில காமெடி ஸ்கிட்லாம் பண்ணுவாங்க பாருங்க, டாப் நாட்ச்ல இருக்கும். ஏன் நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் அவங்களோட கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி தமிழ்ல ரீமேக் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ஜோடி ஃபேமஸ். ஒண்ணா சேர்ந்து நிறைய டிராவல் vlogs பண்ணுவாங்க, காமெடி ஸ்கெச்சஸ் பண்ணுவாங்க, நிறைய முக்கியமான நபர்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஒரு வாட்டி இவங்க பாகிஸ்தானுக்கு போய் டிராவல் சீரிஸோ இல்ல ஃபுட் சீரிஸோ பண்ணும்போது அவங்களுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் கிட்ட இருந்தே கால் வந்திருக்கு. பாகிஸ்தான் பிரசிடென்ட்டையே இன்டர்வியூ எடுக்கிற வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன் ரீசெண்டா இவரு மம்முட்டிய கூட இன்டர்வியூ எடுத்திருக்காரு. இந்த ஜோடி Facebookல எல்லாம் ஒரு காலத்துல பயங்கர ஃபேமஸ். இப்ப கூட பாத்தீங்கன்னா காலித் அல் அமீரிக்கு Facebookல தான் அதிக ஃபாலோவர்ஸ். கிட்டத்தட்ட 8.6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதாவது 86 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல அதே அவருக்கு 31 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சலாமாக்கு 16 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. உண்மையை சொல்றேன், அவங்கள ஒரு கப்புலாவே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அவங்களோட டிராவல் vlogs, ஃபுட் vlogs, கப்பல் vlogsலாம் நல்லா இருக்கும். காமெடி ஸ்கெட்ச் டாப் நாட்ச்ல இருக்கும். அண்ட் கலீத் அவர்களோட இன்டர்வியூஸ்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பெருசா நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட வீடியோஸ்லாம் மில்லியன் கணக்குல வியூஸ் போகும், சிலதெல்லாம் கோடி கணக்குல வியூஸ் போகும். ஆனா அவரோட இன்டர்வியூஸ், அவர் மத்த சேனலுக்கு கொடுக்குற இன்டர்வியூஸ், பாட்காஸ்ட் 10,000 வியூஸ் தாண்டினாலே பெரிய விஷயம். சோ அவரோட இன்டர்வியூஸ், பாட்காஸ்ட்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா பயங்கரமான டவுன் டு எர்த் பர்சனா இருப்பாரு. இவ்ளோ பெரிய ஆளாயிட்டோன்ற ஆணவமோ கர்வமோ ஈகோவோ அவரோட ஒரு இன்டர்வியூல கூட தெரியாதுங்க. Like, as cliche as it sounds, I'm like so proud of the family that we have, the relationship that Salam and I have. And அவரோட ஒவ்வொரு இன்டர்வியூலயும் ஃபேமிலிக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. நான் என்ன சம்பாதிக்கிறேனோ எல்லாமே என் குடும்பத்துக்காக தான் சொல்வாரு. Yani, whatever money I make, this is what I wear every day. I don't have, like, I mean, everything's for my family. நாங்க பண்ற வீடியோஸ்லாம் as a couple எங்களோட எக்ஸ்டென்ஷனா தான் நான் பாக்குறேன். வீட்லயுமே இப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாய்ச்சிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லுவாரு. I think that's why it comes so naturally to us, because the videos that we do are pretty much an extension of who we are as a couple. Like, we go at each other all the time, we make fun of each other all the time. இன்னைக்கு இந்த கப்பல், இந்த ஜோடி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இட்ஸ் அஃபிஷியல். இது வெறும் ரூமர்லாம் இல்ல. சலாமா முகமது ரீசெண்டா ஒரு பாட்காஸ்ட் பண்றாங்க. அதுல நாங்க டிவோர்ஸ் பண்ணிட்டோம், பிப்ரவரி 14ஆம் தேதி எங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. நான் உங்களோட ஒரு ஃபேனா இருக்கிறதுனாலயோ, அவர் கொடுத்த இன்டர்வியூஸ்ல இருக்க ஃபேமிலி வேல்யூஸ்லாம் பார்த்து அட்மையர் பண்ணதுனாலயோ, இல்ல அவரோட வீடியோஸை பல வருடங்களா தொடர்ந்து பார்த்ததுனாலயோ நீங்க ஏன் டிவோர்ஸ் பண்ணீங்க? இது தப்பு இல்லையா? எத்திக்கலா ராங் இல்லையா? உங்களுக்கு ஆட்டிசம் கொண்ட ஒரு பையன் இருக்கான், 12 வயசு பையன் இருக்கான். அவனை எப்படி விட்டுட்டு போக முடியும்? இது மோரலா ரைட்டா? நீங்க சொன்ன ஃபேமிலி வேல்யூஸ் படி ரைட்டா அப்படின்ற क्वेश्चंसலாம் எதுவும் கேட்க போறது இல்லங்க. இது அந்த மாதிரியான வீடியோவும் கிடையாது. இது ரெண்டு பேரோட ஃபேமிலி ப்ராப்ளம், அவங்க பர்சனலா தேர்ந்தெடுத்த டிசிஷன் இது. அதை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். அப்புறம் எதுக்குடா இந்த வீடியோன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு மிகப்பெரிய பிம்பம் இருக்கு. சோஷியல் மீடியால ஒரு மிகப்பெரிய பிம்பம் இருக்கு. அந்த பிம்பத்தை நான் உடைக்கணும்னு ஆசைப்படுறேன்.
காலித் அல் அமீரி. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே காமெடி பயங்கரமா வருமா. இவரோட அம்மா ஒரு ஸ்காட்டிஷ் மாம். இவரோட அம்மா இவரோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்களாம், டேய் நீ 5 வயசுல என்ன பண்ணியோ அதே தாண்டா வீடியோல பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். இவர் ஸ்கூலுக்கு போனா அந்த இடமே கலகலப்பா இருக்குமா, சிரிப்பா இருக்குமா. ஒரு ஸ்கூல்ல எப்படி ஒரு புள்ளி இருப்பானோ, ஒரு மொரடன் இருப்பானோ, அந்த மாதிரி நான் ஒரு கிளவுன்னு சொல்றாரு. நான் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுப்பேன், சிரிக்க வைப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சூப்பர் பவர்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் என்னோட சின்ன வயசுலயே எனக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோஸ் யாருன்னா ஜிம் கேரியும் ராபர்ட் வில்லியம்ஸும் தான். எல்லாருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் சூப்பர்மேன் பேட்மேனை பிடிக்கும், எனக்கு ஜிம் கேரியை பிடிக்கும். ஏன் தெரியுமாங்க, அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு மோசமான நாளா இருக்கும், ஆனா வீட்டுக்கு வந்து நான் டிவி ஆன் பண்ணி ஜிம் கேரியை பார்க்கும் போது இந்த கவலையெல்லாம் மறந்து ஒரு சிரிப்பேன் பாருங்க. அதை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. இதை விட பெரிய கிஃப்ட் ஒருத்தனுக்கு என்ன தர முடியும்? ஒருத்தன் நாள் முழுக்க கஷ்டப்படுறான், வேர்வை சிந்தி உழைக்கிறான், கண்டவன் கிட்ட திட்டு வாங்குறான், மேலதிகாரி கிட்ட திட்டு வாங்குறான். இந்த மோசமான நாளுக்கு பிறகு என்னோட வீடியோஸை பார்த்து அந்த கவலையெல்லாம் மறந்து சிரிக்கிறான் பாத்தீங்களா, அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. அதுதான் என்னோட சூப்பர் பவர்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவாரு. சின்ன வயசுலயே நான் நிறைய பேரை சிரிக்க வச்சாலும் அதை நான் கரியரா சூஸ் பண்ணல. ஏன்னா அப்படிதானே இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் நீ வேலைக்கு போறியான்னு கேட்பாங்க, நல்லா சம்பாதிக்கிறியான்னு கேட்பாங்க, வேலை இருந்தாதான் பொண்ணு கொடுப்பாங்க. ஆனா நீ செய்யற வேலையில சந்தோஷமா இருக்கியான்னு எவனும் கேட்க மாட்டான். உள்ள தினமும் அழுதுட்டு இருப்ப, புழுங்கிட்டு இருப்ப, ஆனா அதை பத்தி ஒருத்தன் கூட கேட்க மாட்டான், கவலைப்பட மாட்டான். இன்ஃபேக்ட் நான் பட்டிருக்கேன், என்னோட வேலையில நான் அனுபவிச்சிருக்கேன். டாய்லெட்ஸ் கிளீன் பண்ணிருக்கேன், 2 வருஷம் கப்பல்ல வேலை செஞ்சிருக்கேன். நான் நிலத்தை பார்க்கணும்னாலே 4 மாசம் ஆகும். ஃப்ளோருக்கு மாப் போட்டிருக்கேன், பெயிண்ட் அடிச்சிருக்கேன், டாய்லெட் கிளீன் பண்ணிருக்கேன். என்னோட மேல் அதிகாரிகளால தரக்குறைவா நடத்தப்பட்டிருக்கேன். Toilets inside. I was telling you about it at the beginning. Yeah, I worked at sea for 2 years on board ships. Okay. My first job was like cleaning toilets, painting, sweeping. நான் 2 வருஷம் கப்பல்ல வேலை செய்யும் போது நிலத்தை பார்க்கணும்னாலே 4 மாசம் ஆகும். எனக்கு ஒவ்வொரு மாசமும் சைனஸ் இன்ஃபெக்ஷன் வரும். அதற்கு பிறகு அந்த வேலையை விட்டு நான் கார்ப்பரேட் ஜாப்ஸ்லயும் வேலை செஞ்சிருக்கேன். ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அதாவது எக்ஸல் வேலை செஞ்சிருக்கேன். அந்த வேலையும் எனக்கு பெருசா திருப்தி தரலங்க. ஆனா அந்த இடத்துலயும் கார்ப்பரேட் ஜாப்ஸ்லயும் லஞ்ச் டைம்ல என்னை சுத்தி இருக்கவங்கள நான் சிரிக்க வைப்பேன். ஒரு கட்டத்துல என்னோட முடி கொட்ட ஆரம்பிச்சது. ஒவ்வொரு மாசமும் சைனஸ் இன்ஃபெக்ஷன் தானாவே வர ஆரம்பிச்சது. இதை நான் எப்படி பார்த்தனா, எப்படி புரிஞ்சுக்கிட்டனா, என்னோட உடலே சொல்லுது இதை நிறுத்துடான்னு. என்னோட பாடி ஆக்சுவலா அப்படி பிஹேவ் பண்ண கூடாதுல்ல. ஒவ்வொரு மாசமும் எதற்காக நான் தேவையே இல்லாம நோய்வாய்ப்படணும். அதனால இந்த வேலையை விடணும்னு முடிவு செஞ்சோம். என்னோட பேஷனை நோக்கி ஓடணும்னு நானும் சலாமாவும் சேர்ந்தே தான் முடிவு செஞ்சோம். ஆனா இந்த முடிவை டக்குன்னுலாம் எடுத்துட முடியாது. ஏன்னா நான் தனியா இல்ல, எனக்கு ஆல்ரெடி அந்த சமயத்துல ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு. எனக்கு 2 குழந்தைங்க வேற இருக்காங்க. யூஸ்வலா பேஷனுக்காக வேலையை குவிட் பண்ணிட்டு வரவங்க எல்லாம் 3 மாசம் இல்ல 6 மாசம் சேவிங்ஸ்க்கு பிறகு வேலையை குவிட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 6 மாசம் தான் அவங்களுக்கு இருக்க டைம். அப்பயும் எதுவும் கிடைக்கலன்னா திரும்பி வேலை தான் செஞ்சாகணும், வாழ்க்கை ஃபுல்லா வேலை தான் செஞ்சாகணும். இதுதான் கான்செப்ட். ஸோ எனக்கு ஃபேமிலி இருக்கிறதுனால நாங்க 1 வருஷத்துக்கு தேவையான சேவிங்ஸை உருவாக்கணும். அந்த சமயத்துல எனக்கு ஒரு CNN ஷோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. காசுலாம் கிடையாது, இட்ஸ் an unpaid opportunity. ஆக்சுவலா சின்ன ஷோ தான். மொத்தம் 4 வாரத்துக்கு நீங்க பிரசன்ட் பண்ணணும். என்னோட பிளான் என்னன்னா, சப்போஸ் இந்த ஷோவை மட்டும் கிராக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 4 வாரம் பக்காவா செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு CNN பர்மனன்ட் ஜாப் கிடைக்கலாம். இல்ல 1 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் கிடைக்கலாம். சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அதே சமயத்துல எங்க கிட்ட 1 வருஷத்துக்கான சேவிங்கும் இருந்துச்சு. அதனால வேலையை விடலாம்னு முடிவு செஞ்சேன். வேலையை விட்டுட்டு இந்த ஷோக்காக முழு நேரமும் வேலை செஞ்சேன். உண்மையை சொல்லணும்னா ஷோவோட அவுட்புட் நல்லா வந்துச்சு, ரொம்ப நல்லா வந்துச்சு. அதனால ஷோவோட முடிவுல கண்டிப்பா எனக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிரும்னு நினைச்சேன். பட் எனக்கு ஒரு மக்கும் டிஷர்ட்டும் தான் கொடுத்தாங்க, கான்ட்ராக்ட்லாம் கொடுக்கல. ஆனாலும் இந்த ஷோ எனக்கு நிறைய லேர்னிங்ஸை கொடுத்துச்சு, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துச்சு, நிறைய கான்டாக்ட்ஸ் கொடுத்துச்சு, எக்ஸ்போஷரை கொடுத்துச்சு. பட் காசு மட்டும் தரலன்னு சொல்றாரு. ஒரு ஆணோட மிகப்பெரிய பயம் எது தெரியுமாங்க? ஃபெயிலிங் யுவர் ஃபேமிலி தான். உங்க குடும்பம் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையில நீங்க தோத்து போகும் போது, தோத்துக்கிட்டே இருக்கும் போது, அதை விட பெரிய பயம் வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மாசம் போகும் போதும் உங்களோட அக்கௌண்ட்ல சேலரி கிரெடிட் ஆக போறது இல்ல. அதற்கு பதிலா உங்களோட சேவிங்ஸ்ல இருந்து காசு குறைஞ்சிக்கிட்டே வரப்போகுது. அதனால எக்கச்சக்க டிவி ஸ்டேஷன்ஸ், ரேடியோ ஸ்டேஷன்ஸ் அப்ரோச் பண்ண. உண்மையை சொல்றேன், ஒருத்தர் கூட வாய்ப்பு தரலங்க. உங்களுக்கு ரிப்ளை பண்றோம்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு இங்கிலீஷ் பிரசன்டர் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, இப்போ எங்களுக்கு ஆட்கள் தேவையில்லை, நாங்க இப்ப ஹையர் பண்றது இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னோட டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க, என்ன கோஸ்ட் பண்ணுவாங்க. நான் ஆக்சுவலா வேலையை விட்டு வெளி வரும்போது என்ன நினைச்சேன்னா, நம்ம ஒரு கிரேட்டான ஆர்டிஸ்ட் இல்லைனாலும் ஒரு குட் பிரசன்டர் தானே, நம்மளால சர்வை பண்ண முடியும்னு நினைச்சேன். ஆனா என்ன முழுசா உடைச்சானுங்க. என்னோட கான்பிடன்ஸ் மொத்தமா உடஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த சூழல்ல தான் ஒரு ப்ரொடியூசர் என்ன சொன்னார்னா, எனக்கு பிரசன்டர்லாம் வேணாம்ப்பா, எங்க கிட்ட ஒரு
ஐடியா இருக்கு, ஒரு கான்செப்ட் இருக்கு, அந்த ஐடியாவுக்கு வேணா நீ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுன்னு சொன்னாரு. அன்னைக்கு நைட்டு நான் 8 மணிக்கு வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போனோடனே லேப்டாப்ல தான் உட்காந்தேன். இந்த ஸ்கிரிப்டை எழுதி முழுசா முடிக்கிற வரைக்கும் இந்த லேப்டாப்பை விட்டு எழுதுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணேன். காலையில 5 மணி வரைக்கும், அடுத்த நாள் காலையில 5 மணி வரைக்கும் ஸ்கிரிப்ட் எழுதினேன். இமீடியட்டா மெயில் சென்ட் பண்ணேன். எவ்ரிதிங் லுக்ஸ் குட்ல. ஆனா அந்த ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ரிப்ளை வரல, இன்னைக்கு வரைக்கும் ரிப்ளை வரலன்றாரு. இப்படிதான் இவரோட வாழ்க்கை அவர் வேலையை விட்ட காலகட்டத்தில் போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல தான் ரமலான் மாதம் வருது. ஒரு பெரிய டிவி சேனலுக்கு ஆடிஷனுக்காக இவர் மெயில் அனுப்புறாரு. அவங்களும் ஆடிஷனுக்கு வாங்கன்னு சொல்லி ரிப்ளை பண்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரமலான் மாதம் போல, அதனால ஆல்ரெடி அவர் எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டாரு. திஸ் இஸ் இட், கண்டிப்பா இந்த வாட்டி சான்ஸ் கிடைச்சிரும் நம்புறாரு. அவரோட மனைவி கிட்டயும் சொல்றாரு, காலையில 8 மணிக்கு டிவி ஸ்டேஷன்ல இருக்கணும். ட்ரெஸ் எல்லாம் போட்டு பக்காவா ரெடி ஆகி காலையில 6:30 மணிக்கே டிவி ஸ்டேஷனை ரீச் பண்றாரு. அங்க தொடர்ந்து மற்ற பிரசன்டர்ஸோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. மணி இப்போ 7:55. டிவி ஸ்டேஷனோட ரிசப்ஷனிஸ்ட் வராங்க. அவங்க உங்க பேரே லிஸ்ட்ல இல்லையேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு எந்த ஆடிஷனும் நடக்கிற மாதிரி தகவல் வரலன்னு சொல்றாங்க. இவர் உடனே என்ன பண்றாருன்னா, அவர் ஆல்ரெடி பேசின பொண்ணுக்கு போன் அடிக்கிறாரு. நடந்த விஷயத்த சொல்றாரு. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றாங்க, ஓ சாரி, நீங்க வரதையும் நான் மறந்துட்டேன், நான் யாருக்கிட்டையும் சொல்லல அப்படின்னு சொல்லி எடிட்டருக்கு போன் பண்றாங்க. அடுத்த அரை மணி நேரத்துல எடிட்டர் வராரு. எடிட்டர் வரும்போதே சம காண்டா தான் வராரு. ஏன்னா இவனால தானே இன்னைக்கு நான் சீக்கிரமா ஆபீஸ்க்கு வந்தேன் அப்படின்ற காண்ட் அவருக்குள்ள இருக்கு. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஆபீஸ்க்குள்ள போறாங்க. ஐ திங்க் ஸ்டுடியோக்குள்ள போறாங்க. எடிட்டர் கேமரா ஆன் பண்ணி பேசு அப்படின்றாரு. அவர் பேசி முடிச்ச உடனே அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, கிளம்பு அப்படின்றாரு. நான் அந்த வீடியோவை கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னு இவர் கேக்குறாரு. இதான் வந்திருக்கு, பார்த்துட்டு போ அப்படின்னு தெனாவட்டா பதில் சொல்றாரு. காலித் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு தான் அவரோட கனவு முழுசா உடஞ்சதுன்னு சொல்றாரு. இது வரைக்கும் நான் அவ்வளோ மோசமா அவ்வளோ லோவா ஃபீல் பண்ணதில்லைன்னு சொல்றாரு. லிட்டரலா அவர் ஆபீஸை விட்டு வெளியே வந்து காருக்குள்ள போய் அழுதாராம் காலித். நான் யாரா வேணா இருக்கட்டும், ஆனா மனிதர்களை மதிக்க கத்துக்காங்க. என்னோட தன்மானத்தை அன்னைக்கு என்கிட்ட இருந்து பறிச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். I don't know what it is with people, man. Like, treat people with respect and dignity, man. You know? And no matter who someone is, no matter who they are, whatever it is you're into, you should treat them with respect and dignity. Even if they don't give you respect, you should treat them, yeah. And I felt that was dignity was taken away from me to be treated like that. I'm a proud man. வீட்டில் சலாமா கிட்ட நடந்த எந்த விஷயத்தையும் சொல்லலை. அதற்கு பதிலாக திரும்பி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்படியே 2 வாரம் போகுது. 2 வாரம் கழிச்சு இவரும் சலாமாவும் வெளியே ஷாப்பிங்காக போயிருக்காங்க. அப்பதான் காலித் உண்மையை போட்டு உடைக்கிறாரு. நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. உடனே சலாமா, என்ன போதும், உன்னோட டிராமாலாம் போதும். இந்த ஷோ ஒன்று ஏதோ ஒன்று பெருசா போச்சுன்னு சொன்னேன், அது எங்க போச்சு? ஃபேஸ்புக்ல தான் போச்சு. அப்போ நீ ஏன் ஃபேஸ்புக்ல பண்ணி போடு, ஏன் உன்கிட்ட ஃபேஸ்புக் இல்லையா? இல்ல நீ வீடியோ போட்டா ஃபேஸ்புக்ல வீடியோ அப்லோட் ஆகாதா? Then do it on Facebook. You don't have Facebook? You have Facebook? Yeah. How? Here's the camera shooting up here. அன்னைக்கு சலாமா அவரை வெளியே கூட்டிட்டு போறாங்க. ஒரு கேமரா வாங்குறாங்க, Canon 70D. அந்த கப்பல் வாங்குறாங்க. அடுத்த 500 நாள் டெய்லி தொடர்ந்து ஃபேஸ்புக்ல வீடியோ போட ஆரம்பிக்கிறாரு கலீத். அவரே தான் ஸ்கிரிப்ட் எழுதுவாரு, அவரே தான் ஷூட் பண்ணுவாரு, அவரே தான் நைட்டு முழுக்க எடிட் பண்ணுவாரு. டெய்லி ஒரு வீடியோ தொடர்ந்து போடுவாரு. அப்போ எடிட்டிங்னால வந்த முதுகு வலி இன்னும் எனக்கு சரியாகலன்னு சொல்றாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, நான் வெளியே வேலை செய்யும் போது எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் வந்துச்சுல, அந்த ப்ராப்ளம்லாம் இப்ப கிடையவே கிடையாதுன்னு சொல்றாரு. நீங்க எப்படி இப்படி இவ்வளவு நல்லா வீடியோ மேக் பண்றீங்க அப்படின்னு கேட்டா காலித் என்ன சொல்றாருன்னா, ஒரு டென்னிஸ் பிளேயர் கேம் ஆடும் போது அவர் யோசிப்பாரான்னு கேட்டு பாருங்க. கம்ஸ் இன் தி ஃப்ளோ, எப்படி தானா வரும். ஏன்னா அந்த ஒரு கேமுக்காக 6 மாசம் 1 வருஷம் சின்ன வயசுல இருந்து இந்த டென்னிஸ் பிளேயர் பிராக்டிஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி தான் இந்த 500 நாட்கள் எனக்கு பிராக்டிஸை கொடுத்துச்சு. இப்போ என்ன ஒரு ரூம்ல தனியா விட்டீங்கன்னா, ஒரே ஒரு போனை கொடுத்து விட்டீங்கன்னா போதும், நானே ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வீடியோ பண்ணி எடிட் பண்ணி ஒரு முழு வீடியோவோட வெளியே வருவேன். அண்ட் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஆடியன்ஸ் க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அவருக்கும் ப்ரொமோஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு பிறகு இவர் தொடர்ந்து விதவிதமா கண்டென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்ஃபோ வீடியோஸ்ல இருந்து டிராவல் vlogs பண்றாரு, ஃபுட் vlogs பண்றாரு, கப்பல் vlogs பண்றாரு, சலாமாவோட சேர்ந்து காமெடி ஸ்கிட்ஸ் பண்றாரு. எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அண்ட் சில இன்டர்வியூஸ்ல இவர் சொன்னது என்னன்னா, நான் இப்போ earn பண்றது எல்லாமே என்னோட ஃபேமிலிக்காக தான். இந்த வீடியோஸ்ல நீங்க பாக்குறீங்களே சந்தோஷம், சிரிப்பு, நக்கல், நையாண்டி, இது எல்லாமே எங்க வாழ்க்கையோட எக்ஸ்டென்ஷன் தான். ஆஸ் அ கப்புலா எங்களோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த வீடியோஸ். அதுதான் நீங்க பாக்குறீங்க. நாங்க நிஜத்திலயும் அப்படிதான் ஒருத்தர் கலாய்ச்சிப்போம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எனக்கும் சலாமாக்கும் நிறைய பிரச்சனைகளும் இருந்திருக்கு, அதை பத்தியும் பேசியிருக்காரு. நாங்க நிறைய வாட்டி டிவோர்ஸ் பண்ற ரேஞ்சுக்கு போயிருக்கோம், மோசமான சூழ்நிலையில இருந்திருக்கோம். Like so proud of the family that we have and the relationship that Sanam and I have, because we went through hell, man. Like as a couple, like we were
at the brink of divorce a couple of times. சலாமா ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. இன்ஃபேக்ட் நாங்க ரெண்டு பேருமே டோட்டலி ஆப்போசிட். ஆனா எல்லாமே சரியா தான் அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். Like Salama and I were polar opposites, man. Like you can ask her what she envisioned in a husband before she married me. I was the complete opposite. ஏன்னா நீங்க சரியான பர்சனை தேர்ந்தெடுத்துட்டா போதும், அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபார் எவருக்கு வாழ்க்கை முழுக்க கொண்டு வர முயற்சி பண்ணா போதும், மிச்சதெல்லாம் தானா நடக்குங்க. ஆனா வாழ்க்கை ஃபுல்லா அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போறது அவ்வளவு ஈஸி இல்ல. அதுக்கு நீங்க ஒர்க் பண்ணணும். பட் நீங்க அதை மட்டும் பண்ணிட்டா போதும், உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை சமாளிச்சிட்டீங்கன்னா வெளியே இருக்க கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்க தனியா இல்ல, நீங்க வருத்தத்துல இருக்கும் போது உங்களுக்கு உதவ ஒருத்தங்க இருக்காங்க. நீங்க அழறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் போர் அடிச்சா சேர்ந்து ஃபன் பண்றதுக்கும் ஒருத்தங்க இருக்காங்க. சோ இப்படி ஒருத்தர் இருக்கும் போது மற்ற பிரச்சனை எல்லாத்தையும் அசால்ட்டா தூக்கி போட்டுடலாம். அண்ட் நாங்க மோசமான சூழ்நிலையே பார்த்துட்டோம். அண்ட் இப்ப வர பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த அசால்ட்டா தூக்கி போட்டுருவோம்னு நினைக்கிறேன். Because we've been through the worst. I don't think we can get any worse than what we've been through. So if we can get through that, we can pretty much get through anything. அப்படின்னு சில இன்டர்வியூஸ்ல பேசியிருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் பழைய இன்டர்வியூஸ், ஐ திங்க் 1 or 2 years முன்னாடி வந்த இன்டர்வியூஸ். அண்ணா ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ திஸ் கப்பிள் இஸ் டிவோர்ஸ்ட். அண்ட் சலாமா இப்போ நிறைய பாட்காஸ்ட்ல வர ஆரம்பிச்சிருக்காங்க. காலேஜ் இன்டர்வியூஸ் கொடுக்கறத கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சலாமா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வீட்டுல மொத்தம் 15 குழந்தைங்களாம். அதுல சலாமா 12வது குழந்தை. அவங்களுக்கு முன்னாடி 11 எல்டர் சிப்லிங்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு அப்புறம் 3 யங்கர் சிப்லிங்ஸ் இருக்காங்களா. சலாமாக்கு சின்ன வயசுல இருந்தே ADHD இருந்திருக்கு. அண்ட் வெட்டியிலோ என்னப்படும் வெண்புலி நோயும் இருந்திருக்கு. அவங்களோட கால்கள்ல இது இருக்கிறதா சொல்றாங்க. இது இருக்கிறதுனாலே அந்த டைம்ல எல்லாம் பெருசா இதை பத்தின அவேர்னஸ் கிடையாதுல்ல. சோ சலாமாவோட கை குலுக்க கூட எல்லாரும் தயங்குவாங்களாம். 5 வயசா இருக்கும் போதே தயங்குவாங்களாம். ஏன்னா அந்த நோய் தனக்கும் தொட்டிக்கும்ன்ற பயம். இவங்க ஜூன் 30ஆம் தேதி ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு. அண்ட் அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வாழ்க்கையிலேயே முதல் முறை இண்டிபெண்டா ஃபீல் பண்ணேன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நான் குழந்தையா இருக்கும் போது என் குடும்பத்தோட டிபெண்டா இருந்தேன். அதற்கு பிறகு என் கணவனோட டிபெண்டா இருந்தேன். இப்பதான் நான் இண்டிபெண்டா ஃபீல் பண்றேன். அதே சமயத்துல நான் தான் என்னோட 2 குழந்தைகளையும் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அண்ட் எப்போ நீங்க சேஃபா பாதுகாப்பா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு இன்டர்வியூவர் கேட்ட கேள்விக்கு இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, 14/2/2024 தான், அதாவது பிப்ரவரி 14ஆம் தேதி தான் நான் பாதுகாப்பா உணர்ந்தேன். அந்த நாள் ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட், அன்னைக்கு ஏன் பாதுகாப்பா உணர்ந்தீங்க அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு தான் எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் 2016-17 சமயங்கள்ல இருந்தே சைக்காலஜிஸ்ட பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தேன். எனக்கு நிறைய டிப்ரெஷன் இருந்துச்சு என்னோட வாழ்க்கையில. அதுவும் கடந்த 1 வருஷம் நான் கிளினிக்கல் டிப்ரெஷன்ல இருந்தேன். போன வருஷத்தோட இறுதியிலலாம் டிசம்பர் மாசம் 2 நாளைக்கு ஒரு வாட்டி நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவேன். நான் பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி ரொம்ப பாதிக்கப்பட்டேன். பிப்ரவரி 14ஆம் தேதி என்னோட வெயிட் 39 கிலோ. இப்பதான் ஐ ஃபீல் பெட்டர். இன்னைக்கு நான் 58 kg இருக்கேன்னு சொல்றாங்க. அண்ட் அவங்களோட 2 குழந்தைகளை பத்தி பேசும்போது, என்னோட 2வது குழந்தை பிறக்கும் போது எனக்கு தெரியும் அந்த பையனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. நான் தொடர்ந்து அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டணும், நிறைய டெஸ்ட் எடுத்தோம். டாக்டர்ஸ்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவனோட 5 வயசுல தான் எங்களுக்கு தெரிஞ்சது அவனுக்கு ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம் இருக்குன்னு. நான் அந்த குழந்தைக்காக என்னோட உலகத்தையே நான் மாத்திக்கிட்டேன். எனக்கு என் குழந்தைங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட கணவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, நான் அவருக்கு ஹாப்பினஸை தான் விஷ் பண்றேன். என்னதான் இருந்தாலும் அவரு என்னோட 2 குழந்தைங்களோட அப்பா. அதனால அவர் வருத்தமா இருந்தா அது என்னோட 2 குழந்தைங்களையும் தான் அஃபெக்ட் பண்ணும். அதனால அவரு சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் விரும்புறேன்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். அவங்க குடும்பத்துக்குள்ள என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இதுல நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரீசெண்டா காலித் அவரோட இன்ஸ்டாகிராம்ல இன்னொரு பொண்ணோட கை கோர்த்து இருக்க மாதிரி ஒரு போட்டோ போட்டாரு. அண்ட் 2 பேரோட கையிலையும் ரிங்ஸ் இருந்துச்சு. So many people thought it was an engagement photo. and நிறைய பேர் அதற்கு பிறகு என்ன கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, this is not right ன்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. this is not ethically or morally right ன்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால காலேஜ் அவரோட கமெண்ட் செக்ஷனே அந்த போட்டோவோட கமெண்ட் செக்ஷனே ஆஃப் பண்ணிட்டாரு. ஆனாலும் அவரோட ஃபேன்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் மற்ற வீடியோஸ்ல போய் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இப்போ ஒரு ரூமர் என்ன வந்திருக்குன்னா, அவருக்கும் நடிகை சுனைனாக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கிறதா ரூமர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்து இன்னும் டென்ஷனான ஃபாலோவர்ஸ் என்ன கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க,
ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒரு ஹிந்து பொண்ணுக்காக முஸ்லீம் ஃபேமிலியை விட்டு போயிருவியா அப்படின்னு இன்னும் அதிகமாக திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பஞ்சாயத்துக்குள்ளலாம் நம்ம போக போறது இல்லைங்க. அண்ட் அஃபிஷியலா இந்த என்கேஜ்மெண்ட்டை பத்தி காலிதும் எதுவும் பேசல ஆர் போஸ்ட் எதுவும் போடல. அப்புறம் எதுக்குடா இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க இருக்க பிம்பத்தை உடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படி என்னடா பெரிய பிம்பம் இங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு படம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல டிவி ஷோ பாக்குறீங்க, இல்ல சீரியல் பாக்குறீங்க, இல்ல வெப் சீரிஸ் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே கற்பனை, ஃபிக்ஷன் உங்களுக்கு தெரியும். இட்ஸ் ஸ்கிரிப்டட். சுத்தி 10 கேமராமேன் இருப்பான், லைட் மேன் இருப்பான், அந்த ஷோவை இயக்க ஒரு டைரக்டர் இருப்பாரு, எல்லாத்தையும் பக்காவா ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு அந்த ஷோவை எடிட் பண்ண ஒரு எடிட்டிங் டீம் இருக்கும். இதையும் தாண்டி SFX, VFX டீம் பெருசா போயிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு தெரியும் அது போலி, இட்ஸ் ஃபேக். பட் ஒரு கப்புள் vlogger-ஓ இல்ல லைஃப் ஸ்டைல் vlogger-ஓ கேமராவை அவங்களோட வீட்டுக்குள்ளேயே எடுத்துட்டு போகும்போது, நாங்க எங்க வீட்டுக்குள்ள இப்படிதான் வாழ்வோம், இப்படிதான் பேசிப்போம், இப்படிதான் கருத்துக்களை பகிர்வோம், இந்த பொருட்களை தான் வாங்குவோம் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணும்போது, இந்த பொருட்களை தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு மக்கள் கிட்ட சொல்லும் போது, மக்கள் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, இப்படிதான் அவங்க இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க போல அப்படின்றத நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதை நான் சொல்லங்க, இது என்னோட கருத்து இல்லைங்க, ரிசர்ச் பேப்பர்ஸ் ஆர் சேயிங் தட். பட் உண்மை என்னன்னா, நீங்க சமூக வலைதளங்கள்ல பாக்குற ஒவ்வொரு வீடியோவுமே எதர்ச்சியா எடுக்கப்பட்ட வீடியோல இட்ஸ் ஸ்கிரிப்டட். அந்த வீடியோல வர ஒவ்வொரு எதர்ச்சியான சம்பவங்களும் இட்ஸ் ஸ்கிரிப்டட். எங்க சிரிக்கணும், எங்க அழணும், எங்க கோவப்படணும், எங்க பிராங்க் பண்ணணும், எங்க சமாதானப்படுத்தணும், இப்படி எல்லாமே ஒரு பிளே போல ராவா பிக் பாஸ் பாக்குற மாதிரி உங்க முன்னாடி காட்டப்படுது. அண்ணா ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே வீட்ல கேமரா ஆன் பண்ண பிறகு ஒரு முகம் இருக்கும், கேமரா ஆஃப் பண்ண பிறகு வேற ஒரு முகம் இருக்கும். அதுக்குன்னு கெட்டவங்களா இருப்பாங்கன்னு நான் சொல்ல. உங்ககிட்ட காட்டுற பொருட்களை அவங்க தினமும் பயன்படுத்தாம இருக்கலாம், கொஞ்சம் மொழிகள் பயன்படுத்தாம இருக்கலாம், நீங்க நினைக்கிற மாதிரி இன்டராக்ட் பண்ணாம இருக்கலாம், வேற ஒரு வாழ்க்கையை கேமராக்கு பின்னாடி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். சரி, இதனால என்ன ப்ரோ பிரச்சனை? we love the content so they are making the content. அவ்வளவுதான், சிம்பிள். those videos are raw-வா இருக்கு, எமோஷனலா கனெக்ட் ஆக முடியுது. அவங்க வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு, பாத்ரூம் வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு. இதுல என்ன ப்ரோ தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ப்ராப்ளம் என்னன்னா, இதெல்லாம் உண்மைன்னு நம்ம நம்புறதுனால இந்த வீடியோஸை பார்க்குற மக்கள் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸை விற்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோட கணவர் ஏன், என்னோட மனைவி ஏன் இப்படி நடந்துக்க மாட்டாங்க, இப்படி சிரிக்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோடயே இருக்க மாட்டாங்க. ஒரு குடும்பம்னா சந்தோஷம் இருக்கும், துக்கம் இருக்கும், சண்டை இருக்கும், நடுவில் சமாதானமும் இருக்கும், சிரிப்பு வரும், அதே சமயத்தில் பிரச்சனைகளும் வரும். பட் இங்க இருக்க முக்காவாசி கப்புள் vloggers அண்ட் லைஃப் ஸ்டைல் vloggers உங்க முன்னாடி காட்டுறது வெறும் சிரிச்ச முகத்தை மட்டும்தான். இதை நான் தவறுன்னு சொல்ல, இந்த மாதிரி வீடியோஸ் அவங்க போடக்கூடாதுன்னு சொல்ல. இந்த வீடியோ எதுக்குன்னா உங்களுக்காக தான். இதை பார்க்குற மக்கள் இதை பத்தி புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளோட லைஃப்ல ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம வைக்க மாட்டோம். என்னோட பார்ட்னர் இப்படிதான் பிஹேவ் பண்ணணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். இதை நான் சொல்லங்க, சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க. அதுவும் முக்கியமா யங் கப்பிள்ஸ், இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க, இப்ப திருமணமானவங்க, அவங்க இந்த வீடியோஸ் தான் உண்மைன்னு நம்புறாங்களா. அவங்க ஒரு உறவுக்குள்ள போன உடனே இந்த உறவுல பிரச்சனைகளும் வரும்ன்றத எதிர்பார்க்க மாட்டாங்களா. என்னோட மனைவியோ கணவனோ இந்த மாதிரி இல்லாததுனால அவங்க மேலதான் தவறுன்னு தவறான புரிதலுக்குள்ள போயிடுறாங்களா. இது மட்டும் இல்லாம நிறைய லக்ஸூரியஸான ஐட்டம்ஸ் தொடர்ந்து இந்த கப்புள் vloggers-உம் லைஃப் ஸ்டைல் vloggers-உம் அவங்களோட வீடியோஸ்ல காட்டுறதுனால நம்மளோட வாழ்க்கை இவ்வளவு லக்ஸூரியா இல்லையே, இவ்வளவு ஆடம்பரமா இல்லையே அப்படின்னு இந்த வீடியோஸை பார்க்குற மக்களோட செல்ஃப் எஸ்டீம் குறையுதான், தன்னம்பிக்கை குறையுதான். பட் ஆனா இங்க நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, அவங்க காட்டுற முக்காவாசி பொருட்கள், அவங்க காட்டுற, அவங்க கண் முன்னாடி காட்டுற முக்காவாசி பொருட்கள் ஆர் பெய்டு ப்ரொமோஷன்ஸ். அந்த பொருட்களை அவங்க தினமும் பயன்படுத்துறது இல்ல, தினமும் பயன்படுத்துறதா சொல்லுவாங்களே தவிர அவங்க தினமும் பயன்படுத்த மாட்டாங்க. சோ இந்த வீடியோஸை பார்க்கறது தப்புனோ இல்ல இந்த வீடியோஸே போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. இந்த வீடியோஸை பார்க்கும்போது இது ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோன்ற மனப்பான்மையோட பாருங்க. நீங்க எப்படி ஒரு படம் பார்த்து என்டர்டெயின் ஆகுறீங்களோ, ஒரு சீரியல் பார்த்து என்டர்டெயின் ஆகுறீங்களோ, இல்ல வெப் சீரிஸ் பார்த்து என்டர்டெயின் ஆகுறீங்களோ, அதே மாதிரி தான் இந்த வீடியோஸையும் பாருங்க. இந்த வீடியோஸ் உங்களோட மைண்டையோ இல்ல வாழ்க்கையோ அஃபெக்ட் பண்ண விடாதீங்க. இந்த ஆப்வியஸா சோஷியல் மீடியாவை ஸ்டாப்லாம் பண்ண முடியாது, நிறுத்தலாம் முடியாது. நம்ம பல வீடியோஸ்ல சொன்ன மாதிரி இது நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாறிடுச்சு. நம்ம போற எல்லா இடத்துக்கும் நம்ம கூடயே என்டர்டெயின்மெண்ட் செக்டார் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு. அதனால இதை தவிர்க்கலாம் முடியாது. பட் இது எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தலாம். இது என்னோட கருத்து மட்டும்தான், உங்களோட கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது. இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு 5 வருஷம் இருந்ததுனால சொல்றேன், கேட்கறவங்க கேட்டுக்கோங்க. அண்ட் உங்களோட கருத்துக்களை நீங்க தெரிவிச்சாதான் சோஷியல் மீடியா பயன்பாட்டாளர்கள், என்னோட வீடியோஸை பாக்குறவங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்றது தெரிய வரும். சோ தாராளமா கருத்துக்களை தெரிவிங்க. நானும் ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். You were prepared, so prepared. Yeah, I was prepared, and I don't know what it is with people, man. Like, treat people with respect and dignity, man. You know, and no matter who someone is, no matter who they are, whatever it is you're into, you treat them with respect and dignity. Even if they don't give you respect, you treat them, selfish, whatever you want to say, man. Felt bad. Cry.
got it out my system and then told her.